ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. இன்னைக்கு வீடியோல இந்த உலகத்துல இருக்கிற 4 மிகப்பெரிய மர்மமான பிளேசஸ் தான் பார்க்க போறோம். இந்த பிளேசஸ் எல்லாமே இப்பலாம் கூட பிளேசஸ் இந்த உலகத்துல இருக்காடா அப்படின்னு உங்களே ஆச்சரியப்பட வைக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூட வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே உங்களால பார்க்க முடியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பிளேஸ் ஓவர் டவுன் பிரிட்ஜ். நீங்க இன்ஃபர்மேஷன் அளவுக்கு அதிகமா கேதர் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஓவர் டவுன் பிரிட்ஜை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லைன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி முன்னாடி போட்ட வீடியோல பாத்தீங்கன்னா இந்த ஓவர் டவுன் பிரிட்ஜை பத்தி பேசியிருப்போம். சப்போஸ் அந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா இது செம்ம மிஸ்டரியா இருக்கும். எஸ், இந்த ஓவர் டவுன் பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா 1895 காலகட்டத்தில் ஸ்காட்லாந்துல இருக்கிற டம்பார்டன் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல தான் கட்டப்படுது. இந்த பாலத்தை எதுக்காக கட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளத்தாக்குக்கு அந்த பக்கமா இருக்கிற ஓவர் டவுன் ஹவுஸை இணைக்கிறதுக்காக தான் கிட்டத்தட்ட 50 அடி உயரத்துல கோத்திக் ஸ்டைல்ல இந்த பாலத்தை கட்டுறாங்க. அப்படி கட்டப்பட்ட இந்த பாலத்தை நம்ம நார்மலா பாக்குறப்ப நார்மலா எல்லா பாலமும் தான் சாதாரணமா இருக்கும். அதே நேரத்துல மற்ற பாலங்களோட கொஞ்சம் அழகா வித்தியாசமாவும் இருக்கதான் செய்யும். அன்டில் இந்த ஒரு மிஸ்டரியை நீங்க தெரிஞ்சுக்கிறது வரைக்கும். எஸ், இந்த ஓவர் டவுன் பிரிட்ஜுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய டார்க்கஸ்ட் மிஸ்டரி மறைஞ்சிருக்கு. அது வேற எதுவும் கிடையாது. கடைசி 80 வருஷமா இந்த பாலத்துக்கு மேல நடக்கிற நாய்கள் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த நாய்களுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு தெரியல. இந்த பாலத்துக்கு மேல நடக்க ஆரம்பிச்சாலே திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பாலத்துக்கு மேல ஏறி கீழே குதிச்சு இறந்து போயிருதுங்க. அது ஒரு நாய் 2 நாய் கிடையாது, கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான நாய்கள் இதே மாதிரி பாலத்து மேல ஏறிண்டு ஒரே மாதிரி குதிச்சு இறந்து போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா 100 கிடையாதுங்க, 200க்கு மேல இறந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேறு சில பேர் 300க்கு மேல இறந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி அதோட சரௌண்டிங்ல வாழ்ற மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசி 80 வருஷத்துல கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட நாய்கள் இதே மாதிரி இந்த பிரிட்ஜில் நடந்து போன நாய்கள் மேல இருந்து கீழே குதிச்சு இறந்து போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா இந்த பாலத்தை மோஸ்ட் மிஸ்டீரியஸ் பாலம் இந்த உலகத்துக்கு காட்டவும் செய்து. அதுல இந்த பாலத்துக்கு போனாலே மேல இருந்து கீழே குதிக்கிற நாய்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த நாய்கள் மேக்சிமம் இறந்து போயிருமா. ரேரா ஏதாச்சும் ஒரு சில நாய்கள் தான் தப்பிக்கவே செய்யுமா. அப்படி தப்பிக்கிற நாய்களும் எப்படி தப்பிக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவியரா இன்ஜூர் ஆகிற ஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த இன்ஜூர் ஆன ஸ்டேஜ்ல எங்கேயுமே நகர முடியாம அதே இடத்துல கிடக்கிற நாய்கள் தான் ரெஸ்கியூ பண்ணப்பட்டு காப்பாற்றப்பட்டிருக்கான். சப்போஸ் சிவியரா இன்ஜூர் ஆகாம லைட்டா மட்டும் காயம் பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த நாய்கள் மறுபடியும் எந்திரிச்சு மறுபடியும் அந்த பாலத்துல ஏறி போயிட்டு மறுபடியும் கீழே குதிச்சு தன்னோட உயிர் அதுவே மாய்த்துக்குருமா. இதை சும்மா கற்பனையில எல்லாம் சொல்ல, இதை நேர்ல பார்த்த சுற்று வட்டார மக்களே சொல்லவும் செஞ்சிருக்காங்க. அதே நேரத்துல இப்படிதான் அந்த நாய்கள் இறக்கவும் செய்து அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்லயும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. என்னங்களா சொல்றீங்க, இந்த பாலத்துக்கு வந்தாலே நாய்கள் மேல இருந்து கீழே குதிச்சு இறக்குதுன்னா அதுக்கு பின்னாடி என்னடா காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இதுக்கு பல பேர் பலவிதமான காரணங்கள் சொல்றாங்க. அது என்னென்ன காரணங்கள்ன்றத இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாலத்துல ஒரு ஒயிட் லேடியோட கோஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் சுத்திட்டு இருக்கு. அந்த கோஸ்ட் தான் அங்க வர நாய்கள் எல்லாத்தையுமே மேல இருந்து கீழே தள்ளி விட்டு இறக்க வைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒயிட் லேடி கோஸ்டும் வேற யாரும் கிடையாது, பக்கத்துல இந்த ஓவர் டவுன் ஹவுஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஹவுஸ்ல வாழ்ந்த ஒரு பெண்மணி தான் அந்த ஒயிட் லேடி கோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இது நாள் வரைக்கும் அங்க வர நாய்களை கொண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சில பேர் சொல்லிட்டு இருக்கப்ப வேறு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1994வது வருடம் அந்த பாலத்துல நிகழ்ந்த ஒரு டிராஜடிக்கான இன்சிடென்ட் தான் இன்னைக்கு வரைக்கும் நாய்கள் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன அன்னைக்கு நடந்துச்சுன்னா ஒரு 32 வயது தந்தை பார்த்தீங்கன்னா தனக்கு பிறந்த குழந்தைய ஒரு பேய் குழந்தை அப்படின்னும் அது கிறிஸ்டியானிட்டிக்கு எதிரான ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இது இனிமேல் இந்த உலகத்துல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த பாலத்துக்கு வந்து பாலத்து மேல இருந்து அந்த குழந்தைய கீழே போட்டு எரிஞ்சு கொன்றதாகவும் அப்படி கொன்ற அந்த ஒரு டிராஜடிக்கான சம்பவம் தான் இது நாள் வரைக்கும் நெகட்டிவ் எனர்ஜியா கிரியேட் ஆகி இது நாள் வரைக்கும் அந்த பாலத்துல வர நாய்கள் மீது தாக்கி அதுங்க எல்லாத்தையுமே கீழே குதிச்சு இறக்க வைக்குது அப்படின்னும் பல பேர் நம்புறாங்க. ஆனா என்னதான் சில பேர் இதுவும் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினாலும் 1994க்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான நாய்கள் இந்த பாலத்துல இருந்து குதித்து இறக்கதான் செஞ்சுச்சு. சோ அதை வச்சு பாக்குறப்ப இது ஒரு காரணமா இருக்கும் அப்படின்றத பல பேரால ஏற்றுக்கொள்ள முடியல. இப்படி நம்பாம இருக்கிற பல பேர்ல சில பேர் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. அதுதான் இந்த பிரிட்ஜ் ஒரு ஹாண்டட் பிரிட்ஜ், அதாவது சபிக்கப்பட்ட பாலம். இந்த பாலம் தான் சொர்க்கத்தையும் பூமியை கனெக்ட் பண்ற ஒரே பாலமா செயல்படுது. சோ அதனாலே இந்த பாலத்துக்கு வர டாக்ஸோட கண்களுக்கு பாத்தீங்கன்னா சொர்க்க வாசல் தெளிவா தெரியுது. அப்படி தெரியறத பார்த்த உடனே நம்மளும் சொர்க்கத்துக்கு போயானோம் அப்படின்ற ஒரு ஆசையோட தான் அந்த பாலத்துல இருந்து கீழே குதிச்சு தன்னோட உயிரை அதுவே மாய்த்து கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப் ஆஃப் மக்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை அவங்களோட தேரியா முன்வைக்கிற இந்த ஒரு சமயத்துல 2006வது வருஷம் விலங்குகளோட பிஹேவியர் ஆராய்ச்சி பண்ற ஒரு ஆராய்ச்சியாளரான டேவிட் சான்ஸ் அப்படின்றவர் இந்த பிரிட்ஜுக்கு வந்து ஆராய்ச்சி பண்றதுக்காக வர்றாரு. அப்படி ஆராய்ச்சி பண்ண அவரு சில முக்கியமான டீடைல்ஸ் நோட் பண்றாரு. இந்த ஒரு டீடைல்ஸ் தான் இந்த பாலத்துக்கு வர நாய்கள் மேல இருந்து கீழே குதித்து இறக்குறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்றதையும் ஸ்ட்ராங்கா ரிப்போர்ட் பண்ணவும் செய்யறாரு. அது வேற எதுவும் கிடையாது, பாலத்துக்கு வந்தாலே இந்த பாலத்துக்கு கீழே இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்மெல்லு பாலத்துக்கு மேல வருது. அந்த ஸ்மெல் வேற எதுவும் கிடையாது, மிங்ஸ் அப்படின்ற கீரிப்பிள்ளை வகையை
சேர்ந்த ஒரு வகையான விலங்கோட ஸ்மெல் தான் அந்த ஸ்மெல்லு. சோ இந்த ஸ்மெல் ஸ்ட்ராங்கா பாலத்துக்கு மேல வந்த உடனே அந்த ஸ்மெல்ல மோப்பம் பிடிக்கிற நாய்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த நாய்கள் அந்த மிங்ஸ் வகையான விலங்கு எப்படியாச்சும் நம்ம வேட்டையாடியானோம் அப்படின்ற ஒரு ஆசையோட பாலத்துக்கு மேல இருந்து ஜல்லுன்னு கீழே குதிச்சு இறக்கவும் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்றாரு. இதை கேட்ட உடனே சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஸ்மெல் வந்தோடனே நாய் அதை மோப்பம் பிடிச்சு கீழே குதிக்குது அப்படின்றதெல்லாம் ஓகே தான். ஆனா ஸ்மெல் வந்தோடனே மோப்பம் பிடிச்சு மேல எட்டி பாக்குறப்ப நாய்க்கு கீழே இருக்கிற ஆழத்தை பார்த்து பயம் வராதா? அந்த பயம் வந்துச்சுன்னா எப்படி அது குதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கும் டேவிட்சன்ஸ் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாலத்தோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே அதுதான். ஏன்னா இந்த பாலத்துக்கு மேல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப ஹைட்ல இருக்கிற ஒரு பாலம் மாதிரி தெரியவே தெரியாது. மேல இருந்து கீழே பாக்குறப்ப சர்ஃபேஸ் ரொம்ப பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை தான் நம்மளுக்கு கிரியேட் பண்ணும். ஆனா கீழே இறங்கி பார்த்தா தான் தெரியும் இது 50 அடி உயரம் இருக்கிற ஒரு பாலம் அப்படின்றது. இது நம்மளுக்கு தான் இந்த மாதிரி யோசிப்போமே தவிர ஒரு டாகால அந்த அளவுக்கு யோசிக்க முடியாது. சோ மேல இருந்து பாக்குறப்ப சர்ஃபேஸ் பக்கத்துல இருக்க மாதிரி தெரிஞ்ச உடனே அந்த நாய்கள் அந்த மோப்பம் பிடிச்ச உடனே மேல இருந்து டபக்குன்னு கீழே குதிச்சு இறந்து போயிருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான தேரியை வைக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி குதித்து இறந்த நாய்கள் எல்லா நாய்களுக்குமே மேக்சிமம் நாய்களுக்கு பாத்தீங்கன்னா மூக்கு ஓரளவுக்கு நீளமாக இருந்த நாய்கள் தான் மேக்சிமம் குதித்து இறக்கவே செஞ்சிருக்கு. அதாவது ஸ்ட்ராங்கா ஸ்மெல்ல நுகரக்கூடிய நாய்கள் தான் மேல இருந்து குதித்து இறக்கவே செஞ்சிருக்கு. சோ அதை வச்சு பாக்குறப்ப இந்த மிங்ஸ் விலங்கோட ஸ்மெல் தான் இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தியரியை வைக்கவும் செய்யறாரு. இந்த தியரியை கேட்கிறப்ப ஓரளவுக்கு எல்லாமே சரியா இருக்க மாதிரி தெரிஞ்சனாலே மேக்சிமம் மக்களால இது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தியரியா தான் இருக்கு. ஆனா என்னதான் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தியரியா இருந்தாலும் இதுலயும் சில குறைபாடுகள் இருக்கதான் செய்யுது. ஏன்னா இந்த மிங்ஸ் இன உயிரினங்கள் இந்த ஸ்காட்லாந்துக்கு இடம்பெயர்ந்து வந்ததே பாத்தீங்கன்னா 1950க்கு அப்புறம் தான் வரவே செஞ்சிருக்கு. ஆனா அந்த 1950க்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சில நாய்கள் இதே பாலத்துல மேலிருந்து கீழே குதித்து இறக்க தான் செஞ்சிருக்கு. அப்படி இருந்த டாக்ஸ்க்கு என்ன தியரி நீங்க வைப்பீங்க அப்படின்ற சில கேள்விகளையும் சில மக்கள் எழுப்பதான் செய்யறாங்க. சோ இந்த ஒரு விஷயத்தினாலே இது நாள் வரைக்கும் ஏன் இந்த பாலத்துக்கு வந்தா மட்டும் நாய்கள் மேலிருந்து கீழே குதித்து இறக்குது அப்படின்றதுக்கு எக்ஸாக்டான ரீசனை யாராலையும் சொல்லவே முடியல. அந்த ஒரு ரீசனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த ஓவர்டவுன் பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா இந்த உலகத்தோட மோஸ்ட் மிஸ்டீரியஸ் பிரிட்ஜா தான் தொடர்ந்துட்டே இருக்கும். இதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற மிஸ்டீரியஸான பிளேஸ் பெர்மேஹா. 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் ஸ்பானிஷ் எக்ஸ்ப்ளோரர்ஸால வரையப்பட்ட எந்த ஒரு மேப்பை நீங்க எடுத்து பார்த்தாலும் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோக்கு பக்கத்துல ஒரு ஸ்மால் ஐலாண்ட் இருக்கும். அந்த ஒரு ஐலாண்டோட பேர் தான் பெர்மேஹா. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா சொன்னா யுகாட்டன் பெனின்சுலாக்கு வடக்கு கடற்கரையோரமாம் ஒரு ஸ்மால் ஐலாண்ட் இருக்கும். அதோட பேர் தான் பெர்மேஹா. சரி, அதெல்லாம் ஓகே. இந்த பெர்மேஹா ஐலாண்ட்ல என்னடா மிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெர்மேஹா ஐலாண்டே மிஸ்ட்ரி தான். அது என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதோட ஹிஸ்டரியை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பெர்மேஹா ஐலாண்ட ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்பானிஷ் கார்டோகிராஃபரான அலோன்சோ டி சாண்டா க்ரூஸ் தான் மென்ஷன் பண்ணவே செஞ்சாரு. அப்படி மென்ஷன் பண்ணவர் எப்படி மென்ஷன் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கல்ஃப் ஆஃப் மெக்சிகோக்கு பக்கத்துல ஒரு ஸ்மால் ஐலாண்ட் இருக்கு. அதோட பேர் தான் பெர்மேஹா. இந்த ஐலாண்ட நான் அபிஷியலா இந்த உலகத்துல இருக்க ஐலாண்டோட லிஸ்ட்ல சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1539வது வருஷம் மாட்ரிட்ல ஓபனாவே பப்ளிஷ் பண்றாரு. இப்படி இவர் 1539வது வருஷம் இந்த உலகத்துல இப்படி ஒரு ஐலாண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவரை தொடர்ந்து இன்னொரு ஸ்பானிஷ் கார்டோகிராஃபரான அலோன்சோ டி சாவேஸ் அப்படின்றவர் இந்த ஐலாண்ட பத்தி வர்ணிச்சிருக்காரு. அவர் எப்படி வர்ணிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, தூரத்துல இருந்து இந்த தீவை பாக்குறப்ப பொன்னிறமாவோ இல்லன்னா ரெட்டிஷ் கலர்லயோ இருக்கு. அதனாலதான் இதுக்கு பெர்மேஹான்னு பேரே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிச்சிருக்காப்ல. சோ இப்படி ஃபர்ஸ்ட் வந்தவர் இப்படி ஒரு ஐலாண்ட் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ண, அடுத்து வந்தவர் இந்த ஐலாண்டோட அழகை வர்ணிக்க அடுத்தடுத்து வந்த கார்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய மேப்ல கல்ஃப் ஆஃப் மெக்சிகோக்கு பக்கத்துல இப்படி ஒரு ஐலாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேப்ல குறிப்பிடதான் செஞ்சாங்க. சோ இப்படியே காலங்கள் ஓடுது. சில 100 ஆண்டுகளும் கிடக்குது. மிட் 1800s வருது. அந்த டைம்ல இந்த பிரெஞ்ச் அண்ட் மெக்சிகோ கார்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே ஒரு விஷயத்தை அடிச்சு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுதான் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோக்கு பக்கத்துல இந்த பெர்மேஹா ஐலாண்டு கடல்ல மூழ்க ஆரம்பிக்குது அப்படின்ற விஷயம். சோ அப்படி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் 18ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியிலேயே பாத்தீங்கன்னா இந்த பெர்மேஹா ஐலாண்டு படிப்படியா மேப்ல இருந்து மறையவும் ஆரம்பிக்குது. இன்னும் எக்ஸாக்டா சொன்னா இந்த பெர்மேஹா ஐலாண்ட் கடைசியா மேப்ல இருந்த வருஷம் 1921வது வருஷம். அதுவும் எந்த மேப்ல இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஜியோகிராபிக் அட்லஸ் ஆஃப் மெக்சிகன் ரிபப்ளிக் மேப்ல தான் இருக்கவே செஞ்சுச்சு. இதுதான் அந்த ஐலாண்ட் இருந்த கடைசி மேப்பும் கூட. அதுக்கப்புறம் வந்த எந்த மேப்லயும் இந்த ஒரு ஐலாண்ட் இல்லவே இல்ல. இதை உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொன்னா, சிட்டிசன் படத்துல எப்படி அத்திப்பட்டின்ற கிராமம் மேப்ல இருந்து காணாம போவோமோ அதே மாதிரி இந்த பெர்மேஹா ஐலாண்டும் அதுக்கப்புறம் மேப்ல இருந்து காணாம போகவே செஞ்சுச்சு. ஸோ இப்படி 1921வது வருஷத்துக்கு அப்புறம் இந்த பெர்மேஹா ஐலாண்டு உலக மேப்ல இருந்தே காணாமல் போன இந்த விஷயம் தான் இது நாள் வரைக்கும் இந்த உலகத்துல தீர்க்கப்படாத மர்மமாவே திகழ்ந்துட்டு இருக்கு. என்னதான் இது நாள் வரைக்கும் தீர்க்கப்படாத மர்மமாக திகழ்ந்தாலும் இந்த தீவு காணாமல் போனதுக்கு பல பேரும் பலவிதமான காரணங்கள் சொல்றாங்க. அதுல முதல் காரணமா சொல்ல போற கான்ஸ்பிரசி தியரி என்னன்னா, இந்த தீவு காணாமல் போனதுக்கு வேற யாரும் காரணம் கிடையாது, அமெரிக்கா தான் காரணம் அப்படின்ற கான்ஸ்பிரசி தியரி. லேட் 90s காலகட்டத்தில் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோல ஆயில் எடுக்கிற பவுண்டரிஸை டிட்டர்மைன்
டிட்டர்மைன் பண்ற நெகோசியேஷன்ல அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் மெக்சிகன் கவர்மெண்ட்டும் ஈடுபட்டு இருந்தாங்க. அப்படி இந்த ரெண்டு கவர்மெண்ட்டும் நெகோசியேஷன்ஸ்ல ஈடுபட்டு இருந்த அந்த டைம்ல கல்ஃப் ஆஃப் மெக்சிகோல ஆயில் எடுக்கிற பவுண்டரிஸை டிட்டர்மைன் பண்ற ஒரு முக்கிய புள்ளியா இருந்ததே இந்த பெர்மேகா ஐலாண்ட் தான். எஸ், இந்த ஒரு பெர்மேகா ஐலாண்டை மட்டும் மெக்சிகோ கல்ஃப் ஆஃப் மெக்சிகோல கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோல அமெரிக்காவை விட எக்கச்சக்கமான ஆயில மெக்சிகோவால எடுக்க முடியும். சப்போஸ் மெக்சிகோவால அந்த பெர்மேகா ஐலாண்டை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அமெரிக்கா தான் அந்த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோல எக்கச்சக்கமான ஆயில எடுக்க முடியும். சோ அப்படி கல்ஃப் ஆஃப் மெக்சிகோல ஆயில் எடுக்கிற பவுண்டரியை தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான புள்ளியா தான் இந்த பெர்மேகா ஐலாண்ட் இருந்துச்சு. ஆனா இதுல இருந்து ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டோட இறுதி காலகட்டத்திலேயே பெர்மேகா ஐலாண்ட் கடல்ல மூழ்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு எக்கச்சக்க கார்டோகிராஃபர் சொல்லியிருந்தாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாம 1921க்கு அப்புறம் எந்த ஒரு மேப்லயும் பெர்மேகா ஐலாண்ட் இல்லவே இல்லை இல்லையா. சோ அப்படி உலக மேப்ல இருந்தே காணாமல் போன பெர்மேகா ஐலாண்டை கண்டுபிடிச்சா மட்டும்தான் மெக்சிகோவால கல்ஃப் ஆஃப் மெக்சிகோல அளவுக்கு அதிகமான ஆயில எடுக்க முடியும். சோ அதனாலே அந்த காலகட்டத்தில் தொலைந்து போன அந்த ஐலாண்டை கண்டுபிடிக்கிறதுக்காக மெக்சிகன் கவர்மெண்ட் தீவிரமான பணிகள்ல ஈடுபடுறாங்க. அதாவது பழைய காலத்து மேப்ல வச்சு எங்க பெர்மேகா ஐலாண்ட் இருந்துச்சோ அந்த இடத்துல மாடர்ன் எக்யூப்மெண்ட் டெக்னாலஜி எல்லாத்தையும் வச்சு பெர்மேகா ஐலாண்ட் இந்த இடத்துல இருந்ததுக்கான ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சல்லடை போட்டு அந்த கடல்ல தேடுறாங்க. ஆனா என்னதான் கடல்ல சல்லடை போட்டு தேடினாலும் மெக்சிகோ கவர்மெண்ட்னால அந்த இடத்துல பெர்மேகா ஐலாண்ட் இருந்ததுக்கான ஒரு சின்ன தடயத்தை கூட கண்டுபிடிக்கவே முடியல. சோ இப்படி தடயத்தை கண்டுபிடிக்க முடியலாட்டி நாங்க எப்படியாச்சும் அந்த இடத்துல பெர்மேகா ஐலாண்ட் இருந்ததை நிரூபிப்போம். அப்படி நிரூபிச்சதுக்கு அப்புறம் அந்த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோல ஆயில் எடுக்கிற பெரும்பகுதிகள் எங்களுக்கு தான் சொந்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான மெக்சிகன் செய்தி தொடர்பாளர்கள் பேசிட்டு இருந்தாங்க. அதுல குறிப்பிடத்தக்க ஒரு ஆள் தான் ஜோஸ் ஏஞ்சல் கன்செலோ. இந்த ஜோஸ் ஏஞ்சல் கன்செலோ தான் அந்த டைம்ல மெக்சிகன் செனட்டராக இருந்தாரு. இந்த ஆயில் எடுக்கிற பவுண்டரியை பிரிக்கிறதுல பயங்கர தீவிர ஆர்வமும் காட்டிட்டு இருந்தாரு. அப்படி ஆர்வம் காட்டிட்டு இருந்த இவர் மர்மமான முறையில் மெக்சிகன் ஹைவேல ஒரு ஆக்சிடென்ட்ல கொல்லப்படுறாரு. இப்படி இவர் இந்த கார் விபத்துல மர்மமான முறையில கொல்லப்பட்டதுதான் இந்த பெர்மேகா ஐலாண்ட் காணாமல் போனதுக்கு அமெரிக்கா தான் காரணம் அப்படின்ற கான்ஸ்பிரசி தியரியவே கிளப்புது. எஸ், மெக்சிகோ வளைகுடால ஆயில் எடுக்கிற பவுண்டரியை பிரிக்கிறதுல இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் பின்னாட்கள்ல வரும் அப்படின்றத சிஐஏ முன்னாடியே தெரிஞ்சுதான் அந்த பெர்மேகா ஐலாண்ட்ல பாம் வச்சு அதை கம்ப்ளீட்டா தகர்த்து உலக மேப்ல இருந்தே காணாமல் போகும்படி செஞ்சதே சிஐஏ தான் அப்படின்ற ஒரு கான்ஸ்பிரசி தியரி மெக்சிகோக்குள்ள பரவ ஆரம்பிக்குது. அப்படி அன்னைக்கு பிறந்த இந்த ஒரு கான்ஸ்பிரசி தியரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பெரும்பாலான மெக்சிகோ மக்களால நம்பப்பட்டுட்டு வருது. இப்படி பெர்மேகா ஐலாண்ட் காணாமல் போனதுக்கு இதுதான் காரணம் சொல்லிட்டு மெக்சிகோல இருக்க பெரும்பாலான மக்கள் நம்பிட்டு இருக்கப்ப இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கடல்ல வந்த நிலநடுக்கம் இல்லாட்டினா அண்டர் வாட்டர் லேண்ட்ஸ்லைனால தான் இந்த பெர்மேகா ஐலாண்ட் கடலோட கடலா மூழ்கி இருக்கலாம் அப்படின்னு சில காரணங்களை சொல்றாங்க. ஆனா என்னதான் இவங்க இந்த மாதிரியான காரணங்கள் சொன்னாலும் அப்படி மூழ்கி இருந்தா அந்த பெர்மேகா ஐலாண்ட் இருந்ததுக்கான தடயம் சின்ன தடயமாவது அந்த இடத்துல கிடைச்சிருக்கணும் இல்லையா. ஆனா எந்த ஒரு தடயமும் மெக்சிகன் கவர்மெண்ட் தேர்றப்பையும் கிடைக்காதனால இந்த ஒரு தியரி ஃபெயில்டு தியரியா தான் மாறுது. கடைசியா 2009 வருஷம் ஜூலியோ ஜமோரோ அப்படின்ற ஒரு தியரியை வைக்கிறாரு. இந்த ஒரு தியரி தான் இன்னைக்கு வரைக்கும் மேக்ஸிமம் மக்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தியரியாவும் இருக்கு. இந்த ஜூலியோ ஜமோரோ யாருன்னு பாத்தீங்கன்னா மெக்சிகன் சொசைட்டி ஆஃப் ஜியோகிராபியோட பிரசிடென்ட். இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பெர்மேகா ஐலாண்ட் அப்படின்ற ஒண்ணு இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அது இன்னைக்கு மட்டும் கிடையாது, 1500 காலகட்டத்திலே இந்த பெர்மேகா ஐலாண்ட் கிடையவே கிடையாது. இது ஒரு ஃபேக் ஐலாண்ட் தான். இந்த ஐலாண்டை கிரியேட் பண்ணதே ஸ்பானிஷ் எக்ஸ்ப்ளோரர் தான் அப்படின்னு அடிச்சு சொல்றாப்ல. ஏன்னா அந்த காலகட்டத்துல எதிர் நாடுகளோட போட்டி போட்டு காலனைசேஷன் அமைக்கிறதுக்காக இப்படி ஃபேக்கா இங்க ஐலாண்ட் இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணி எதிரிகளை டைவர்ட் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி பண்ணதான் இந்த பெர்மேகா ஐலாண்ட் அப்படின்னும் அவர் அடிச்சு சொல்றாப்ல. அப்படி சொன்னதோட மட்டும் இல்லாம இப்படி ஸ்பானிஷ் எக்ஸ்ப்ளோரர் கிரியேட் பண்ண ஃபேக்கான ஐலாண்டை அடுத்து வந்தவங்கள எந்த விதமான வெரிஃபையும் பண்ணாம அப்படியே மேப்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் அவர் சொல்றாப்ல. சோ அதனாலதான் இந்த ஒரு பெர்மேகா ஐலாண்டை நம்ம என்ன தேடியும் எந்த ஒரு எவிடன்ஸையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தியரியை சப்மிட் பண்ணவும் செஞ்சாப்ல. இந்த ஒரு தியரி தான் இது நாள் வரைக்கும் மேக்ஸிமம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தியரியாவே இருக்கு. ஆனா என்னதான் இவர் இந்த மாதிரி சொன்னாலும் இன்னமும் கூட இந்த உலகத்துல இருக்க எக்கச்சக்க மக்கள் அப்படி ஒரு தீவு இருந்துச்சு, அதை அழிச்சதே யுஎஸ் கவர்மெண்ட் தான் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. சோ எது எப்படியோ உண்மையிலேயே இந்த உலகத்துல பெர்மேகா அப்படின்ற ஒரு தீவு இருந்துச்சாம் இல்ல இருந்து அழிக்கப்பட்டுச்சா அப்படின்றதுக்கான எந்த ஒரு கான்கிரீட் ப்ரூஃப் எவிடன்ஸும் இது நாள் வரைக்கும் கிடைக்கப்பெறவே இல்லை. சோ அதனாலே இது வரைக்கும் இந்த உலகத்தோட மோஸ்ட் அன்சால்வ்டு மிஸ்டரியா தான் இந்த ஒரு பெர்மேகா தீவு இன்னைக்கு வரைக்கும் திகழ்ந்துட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற மிஸ்டீரியஸான பிளேஸ் பாட்டம்ஸ்கி கிரேட்டர். 1949 வருஷம் ரஷ்யன் ஜியாலஜிஸ்டான வதிம் குலாக்கோவ் அப்படின்ற ஒரு பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் சைபீரியால இருக்கிற ஒரு மிஸ்டீரியஸான கிரேட்டர் ஆராய்ச்சி பண்றதுக்காக போறாரு. அப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ண போற அந்த கிரேட்டரை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அதோட விட்டம் மட்டும் கிட்டத்தட்ட 500 அடி இருக்கும். அதோட உயரம் மட்டும் கிட்டத்தட்ட 140 அடி இருக்கும். அண்ட் இதோட அப்பியரன்ஸும் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு நார்மலா இருக்காது, ரொம்ப 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 வினோதமா இருக்கும். அதுவும் இது இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். ஏன்னா இந்த கிரேட்டர் இருக்கிற இடம் மட்டும் தான் சாம்பல் நிறத்துல இருக்கும். அதை தாண்டி அதை சுத்தி இருக்கிற எல்லா பிளேஸுமே
எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை பசேர்னு மலைப்பகுதிகளா தான் இருக்கும். அண்ட் இதோட அப்பியரன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். ஏன்னா அதை பாக்குறதுக்கு எக்ஸாக்டா ஒரு கழுகு கூடு கட்டி அந்த கூட்டுக்குள்ள அதோட முட்டையை போட்டு வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஷேப்ல ரொம்பவே வினோதமா இருக்கக்கூடிய ஒரு கிரேட்டர் தான் இந்த ஒரு கிரேட்டர். சோ இந்த ஒரு வினோதமான ஸ்ட்ரக்சர் அண்ட் வினோதமான தோற்றம் இருக்கிற இந்த ஒரு கிரேட்டர் ஆராய்ச்சி பண்றதுக்காகவும் அதே நேரத்துல இது கண்டிப்பா விண்கல் மோதி தான் உருவாயிருக்கும் அப்படின்ற இவரோட ஹைப்போதிசிஸை நிரூபிக்கிறதுக்காகவும் தான் இந்த வதீம் பாத்தீங்கன்னா 1949 வருஷம் அதை ஆராய்ச்சி பண்றதுக்காக போறாரு. அப்படி போற அவர் அங்க சுற்று வட்டாரத்துல இருக்கிற மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தடுத்து நிப்பாட்டி இதுக்கு மேல நீங்க ஒரு அடி எடுத்து வச்சு அந்த கிரேட்டரை நோக்கி போறீங்க, அந்த கிரேட்டருக்கு போன யாருமே இது வரைக்கும் உயிரோட திரும்பி வந்ததில்ல. சப்போஸ் அவங்களுக்கு லக் இருந்து அங்கிருந்து உயிரோட திரும்பி வந்தாலும் அவங்க உயிரோட திரும்பி வந்த சில நாட்கள்லயே அவங்களே இறந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் சிவியரா வார்ன் பண்ணவும் செய்றாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த மிஸ்டீரியஸான கிரேட்டர்ல ஒரு ஈவில் பவரும் இருக்கு. அந்த ஈவில் பவர் நீங்க அந்த கிரேட்டர்ல ஏறுறப்ப உங்களை தாக்கி அழித்துரும் அப்படின்னு சொல்லிட்டோம் வார்ன் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. ஆனா என்னத்தை தான் அங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் இந்த மாதிரி இவரை தடுத்து நிப்பாட்டினாலும் இவரை வார்ன் பண்ணாலும் அவங்க சொல்றத துளி அளவு கூட கேட்கறதுக்கு இவர் தயாராகவே இல்லை. ஏன்னா ஒரு ஜியாலஜிஸ்ட் அதே நேரத்தில் ஆராய்ச்சி பண்றதுக்காக தான் இவர் இங்க வரவே செஞ்சிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப இவங்க சொல்ற கட்டுக்கதையெல்லாம் மண்டையில ஏத்தினா நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விலக சொல்லிட்டு முன்னோக்கி போய் அந்த கிரேட்டரையும் அடையிறாரு. கிரேட்டர் அடையிறதோட மட்டும் இல்லாம அதோட உச்சிக்கும் ஏறாரு. ஏறுறதோட மட்டும் இல்லாம கடைசியா நடுவில் இருக்கிற அந்த முட்டை போன்ற அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, அதோட உச்சிக்கும் போய் ஏறி நின்று அந்த கிரேட்டரை கம்ப்ளீட்டா புகைப்படம் எடுக்கிறாரு. புகைப்படம் எடுக்கிறதோட மட்டும் இல்லாம இது விண்கல் மோதி தான் உருவாயிருக்கும் அப்படின்ற இவரோட ஹைப்போதிசிஸை நிரூபிக்கிறதுக்காக ஏதாச்சும் தடையும் கிடைக்குதான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா எக்ஸ்பெடிஷனும் பண்ணி பாக்குறாரு. ஆனா என்னத்தை பண்ணி பார்த்தாலும் இதுல விண்கல் மோதி உருவானதுக்கான ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட அவருக்கு கிடைக்கவே இல்லை. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது. அந்த ஒரு ஏமாற்றத்தோடய அவர் அங்கிருந்து கீழே இறங்கி தன்னோட வீட்டுக்கும் போயிடுறாரு. ஒன்ஸ் இந்த மாதிரி வதீம் ஆராய்ச்சி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அதுக்கடுத்தும் எக்கச்சக்கமான பேர் இந்த கிரேட்டர் ஆராய்ச்சி பண்றதுக்காக வர்றாங்க. அப்படி வர்றவங்கள பல பேர் பாத்தீங்கன்னா மிஸ்டீரியஸான முறையில இறந்தும் போயிடுறாங்க. அதுல முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 2005 வருஷம் ஒரு குரூப் ஆஃப் டீம் பாத்தீங்கன்னா இந்த கிரேட்டர் ஆராய்ச்சி பண்றதுக்காக வர்றாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ண வர அந்த டீமோட லீடர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு மிஸ்டீரியஸான முறையில ஹார்ட் அட்டாக் வந்து இறக்கவும் செய்யறாரு. சோ இந்த மாதிரி இந்த கிரேட்டரை சுத்தி எக்கச்சக்கமான மர்மமான சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு தான் இந்த மாதிரி மர்மமான சம்பவங்கள் நடந்தாலும் இந்த கிரேட்டர் எப்படி உருவாகுச்சு அப்படின்றது யாராலையுமே இது நாள் வரைக்கும் விளக்கவே முடியல. இதுக்கு பல பேர் பாத்தீங்கன்னா பல விதமான கருத்துக்கள் சொல்றாங்க. அதுல முதல் கருத்தா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வேற எதுவும் கிடையாதுங்க, இது வல்கானிக் எரப்ஷனால உருவானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது எரிமலை வெடிப்பினால உருவான ஒரு கிரேட்டர் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதோட சேப்பா பாக்குறப்ப அது அந்த மாதிரி தான் உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலும் எரிமலை வெடிச்ச ஒரு கிரேட்டர் மாதிரி அமைப்பு உருவாச்சு அப்படின்னா என்ன இருக்கும், நடுவில் ஒரு மிகப்பெரிய ஓட்டை இருக்கணும் இல்லையா. ஆனா அந்த மாதிரி எந்த வித ஓட்டையும் இந்த கிரேட்டர்ல இல்ல அப்படின்றப்ப இந்த தியரி ஒரு ஃபெயில்டு தியரியா தான் அமையுது. இதை தவிர்த்து வேறு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனால இது உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா வதீம் சொன்ன மாதிரி விண்கல் மோதி அது உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா என்னதான் இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் சொன்னாலும் அவங்க சொல்ற கருத்துக்களுக்கு வலு சேர்க்கிற மாதிரி எந்த விதமான எவிடன்ஸுமே அந்த கிரேட்டர் உருவான இடத்துல கிடைக்கல அப்படின்றதான் இங்க இருக்கிற ஒரு நிதர்சனமான உண்மையாவே இருக்கு. இப்படி ஒரு பக்கம் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒத்து போற மாதிரி சில கருத்துக்களை சொன்னாலும் இன்னொரு பக்கம் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட கற்பனைக்கு எட்டாத வகையில மிக பயங்கரமா யோசிச்சு வித்தியாசமான கருத்துக்களை சொல்லதான் செய்யறாங்க. அதுல சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா இது யூஎஃப்ஓட லேண்டிங் சைட்டாவே இருக்கலாம், அதாவது ஏலியன்கள் தரையிறங்கக்கூடிய ஒரு இடமா இருக்கலாம். அதனாலதான் இந்த இடம் இப்படி வித்தியாசமா உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வேறு சில பேர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரேட்டருக்கு அடியில ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஃபேக்டரி அண்டர் கிரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. அதை ஹைட் பண்ற விதமா தான் இந்த ஒரு மிகப்பெரிய கிரேட்டரை உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாய்க்கு வந்ததால அடிச்சு விடுறாங்க. இன்னும் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிரேட்டருக்கு அடியில பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய யூஎஃப்ஓ விண்கலமே மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை முன்வைக்கிறப்போ ஒரே ஒரு தியரி மட்டும் தான் பாத்தீங்கன்னா பல பேரால நம்பக்கூடிய நம்பகத்தன்மை மிகுந்த ஒரு தியரியா இருக்கு. அது வேற எதுவும் கிடையாது. இந்த கிரேட்டர் உருவான இடத்துல இருக்கிற அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வெளிப்பட்ட ஹைட்ரஜன் ஃப்ளூயிடும் நியர்பை வல்கனோல இருந்து வந்த ஹீட்டும் தான் பாத்தீங்கன்னா இந்த கிரேட்டரை நேச்சுரலாவே உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இந்த தியரி கேட்கறப்ப சயின்டிபிக்கலா அது நம்புற மாதிரி இருக்கனாலே பாத்தீங்கன்னா பல பேர் இந்த தியரியை நம்ப தான் செய்யறாங்க. ஆனா என்னத்தான் இந்த தியரியை பல பேர் நம்மளால இப்படிதான் இந்த கிரேட்டர் உருவாகி இருக்கும் அப்படின்றத யாராலையுமே ஏன் சயின்டிஸ்டால கூட இது நாள் வரைக்கும் அடிச்சு சொல்ல முடியல அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. சோ இந்த ஒரு விஷயத்தினாலேயே சைபீரியால இருக்கிற இந்த ஒரு கிரேட்டர் இது நாள் வரைக்கும் யாராலையும் சரியான விளக்கம் கொடுக்க முடியாத ஒரு மிஸ்டீரியஸான கிரேட்டரா வளம் வந்துட்டு தான் இருக்கு. அடுத்து நான் காட்டுற இந்த ஒரு பிளேஸை நீங்களே பாருங்க. சுத்திலும் காடா இருக்கும். அந்த காட்டுக்கு நடுவுல ஏதோ ஒரு பாலம் போட்ட மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இருக்கு இல்லையா. எஸ், இந்த ஒரு பிளேஸை பாக்குறப்போ உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா சுத்திலும் காடா இருக்கு, அந்த காட்டுக்கு நடுவுல பாதி பாலம் மட்டும் அந்த இடத்துல இருக்க மாதிரி இருக்கு. இதை யாரா இங்க போட்டா அப்படின்னு உங்களுக்கே தோணும். இந்த ஒரு கேள்விதான் இந்த பாலத்தை ஃபர்ஸ்ட் பார்த்த எல்லாருக்குமே தோணுச்சு. அதனாலேயே இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா இந்த உலகத்தோட மிஸ்டீரியஸான பிளேஸாவும் இது நாள் வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஆனா என்னதான் மிஸ்டரியான பிளேஸா இருந்தாலும் இந்த பிளேஸ் எப்படி உருவாச்சு
அப்படின்ற விஷயத்தை இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. எஸ், இந்த பிளேஸ் எப்படி உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1950 காலகட்டத்தில் பிரேசிலியன் கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் நிறுவுறாங்க. அந்த ப்ராஜெக்டோட பேர் தான் BR-101. இந்த BR-101 அப்படின்றது வேற எதுவும் கிடையாது, பிரேசிலோட லாங்கஸ்ட் ஹைவே. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3000 மைல்ஸ் தொலைவு கொண்ட ஒரு மிக நீளமான ஹைவே. இவ்வளவு நீளமான இந்த ஹைவே ப்ராஜெக்ட்ல தான் ஒரு குறிப்பிட்ட பகுதி பாத்தீங்கன்னா நம்ம இப்ப படத்துல பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த காட்டுக்குள்ள போகவும் செஞ்சிருக்கேன். எஸ், இந்த காட்டுக்குள்ள போற அந்த ஹைவேயோட பகுதி பாத்தீங்கன்னா பிரேசிலோட தலைநகரான ரியோவையும் சாண்டோஸை இணைக்கிற மாதிரி தான் கட்டப்படவே ஆரம்பிச்சிருக்கு. அப்படி 1960 காலகட்டத்தில் இந்த காட்டு பகுதியில அந்த பாலம் கட்டப்படுறப்ப அதுக்கு ஒரு பேரு வச்சிருக்காங்க. அந்த பேர் தான் வியாடக் பெட்ரோபிராஸ். சோ இப்படி பிரேசிலோட அந்த அடர்ந்த காட்டு பகுதிகளுக்குள்ள மிக உயரமான இந்த பாலத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டுறாங்க. இப்படியே கிட்டத்தட்ட 16 வருடங்களும் ஓடுது. அந்த பாலமும் கொஞ்சம் கொஞ்சமா நீளமாயிட்டே வருது. அப்படி அது நீளமாய் வந்துட்டு இருந்த அந்த டைம்ல தான் பிரேசில்ல ஒரு மிகப்பெரிய பொருளாதார சரிவும் வருது. அந்த ஒரு பொருளாதார சரிவை சமாளிக்க பிரேசில் எக்கச்சக்கமான ப்ராஜெக்டை கைவிட வேண்டிய சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. அப்படி தள்ளப்படுறப்ப தான் அந்த பிரேசிலோட ஜங்குளுக்குள்ள போடப்பட்ட இந்த ஹைவே செக்மெண்ட்டையும் பிரேசில் கவர்மெண்ட் அப்படியே கைவிட்டுறாங்க. அப்படி அவங்க அன்னைக்கு கைவிட்ட அந்த ஒரு பாலம் தான் பின்னாட்கள்ல யாருமே யூஸ் பண்ணப்படாத அபாண்டன் பாலமாவும் மாறுச்சு. வருடங்கள் போக போக அந்த பாலத்தை சூழ்ந்து இயற்கையும் வளர்ந்து இப்போ அந்த பாலம் இயற்கையோட கைவசமும் மாறிடுச்சு. சோ அந்த ஒரு அமேசிங்கான விசுவல் பார்த்தீங்கன்னா இப்ப எக்கச்சக்கமான டூரிஸ்ட் அந்த இடத்துக்கு பிடிச்சி இழுக்கவும் செய்து, அப்படி இழுக்கப்பட்டு அங்க போன டூரிஸ்ட் எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம் இதுதான், இது உண்மையிலேயே செம்மையான சொர்க்கங்க. ஏன்னா சுத்திலும் பாத்தீங்கன்னா இவ்வளவு அடர்ந்த காட்டு பகுதி, அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாலம் மட்டும் அமைப்பு இருக்கு. அந்த பாலத்துல இருந்து சுத்தி இருக்கிற இந்த விசுவலை பாக்குறதே வேற லெவல் அப்படின்னு வர்ணிச்சு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஒரு பாலத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.